ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஜர்னி vlogs. இந்த சம்மரை என்ஜாய் பண்ண நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இன்னைக்கு யாருமே பார்க்காத ஒரு ஹிடன் ஐலண்டுக்கு போகிறோம். அந்த ஐலண்ட் பேர் தான் ருத்லாண்ட் ஐலண்ட். வாங்க இன்னைக்கு வீடியோவில் அந்தமான் தீவை சுற்றி பார்ப்போம். ஸ்ரீ விஜயபுரம் தலைநகராக கொண்ட பாத்துபஸ்தி சிட்டியில இருந்து காரில் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் பர்மநாலா. இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாலையோட ரெண்டு பக்கத்திலுமே மரங்கள், கடற்கரை, இயற்கை காட்சிகளை ரசித்தபடியே போகலாம். காலை நேரங்களில் கடல் நீரோட அளவு குறைவாக இருக்கும். அதுவே மாலை நேரங்களில் அதிகமாகவும் அதை ரசிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். இப்போ நம்ம கொடியாகாட் பீச் கிராஸ் பண்ணுறோம். ஈவினிங் சன்செட் பார்க்கறதுக்கு சூப்பரான பிளேஸ். இந்த பீச்சையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிகடப்பு பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் வளைந்து நெளிந்து போகக்கூடிய சாலையில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு ஒரு குகைக்குள்ளே போகிற த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானதாகவும் வேறு மாநிலங்களில் காண கிடைக்காத அரிய வகை மரங்களையும் இங்கே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இப்போ நம்ம சிகடப்பு பீச் நுழைவு வாயில அடைஞ்சிட்டோம். இப்போ இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வர்ற கேப்பில் நாங்கள் 5 பேரும் ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் சிகடப்பு பீச். இப்போ டைம் 9:30 தாங்க ஆகுது. இங்கே நின்றுட்டு இருக்க ஒரு போட்டில் தாங்க நம்ம போகிறோம். வாங்க போட்டுக்கிட்ட போகலாமா? பக்கத்தில் ஒரு போட் நின்றுட்டு இருக்குங்க. அதில் ஏறி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிற போட்டுக்கு அப்படியே நடந்து போகலாம். ஐலண்டில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க. குறிப்பாக கிரிக்கெட் பேட், பால், அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ தட் நீங்கள் பாட்டெல்லாம் போட்டு சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம இப்போ போட்டில் ஏறிட்டோங்க. போட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போட்டோட முன்பகுதியில் போய் நின்று இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து சும்மா என்ஜாய் பண்ணலாம். வாங்க. இங்கேருந்து கடலை பார்க்குறதே ஒரு செம்ம வைப்புங்க. இந்த ட்ரிப்பில் நாங்கள் 15 பேர் போகிறோங்க. ஸோ ட்ரிப்பு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாய் சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்ம எனர்ஜியாக இருக்காங்க. அதே எனர்ஜியோட நம்ம இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கடல் தண்ணியை பார்த்தீங்களா இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க, கடலுக்குள்ளே இருக்க பவள பாறைகள் எல்லாமே அப்படியே நம்ம பார்க்கலாம். நீங்களும் ருத்லாண்ட் ஐலண்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா 1 day பிஃபோராக போட் ஓனர் கிட்ட பேசி பிளான் பண்ணிடுங்க. உங்களுக்கு போட் ஓனர் தெரியாது அப்படின்னா சிகடப்பு என்ட்ரன்ஸ் டீ ஷாப்பில் கேட்டால் சொல்லுவாங்க. 1 day ட்ரிப்க்கு போட் காஸ்ட் 2000லேருந்து 3000 வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளை சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ரிட்டன் கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம ருத்லாண்ட் ஐலண்டுக்கு போகிறதுக்கு 30 minutes to 45 minutes ஆகுங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மொத்தம் 572 தீவுகள் இருக்குங்க. இந்த 572 தீவுகள்லையும் மனுஷங்க வாழ்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மொத்தம் 38 தீவுகளில் மட்டும்தான் மனிதர்கள் வாழக்கூடிய தீவாக இருக்குது. மற்ற தீவுகள் எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்குங்க. இங்கே பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அந்த ஐலண்டுக்கு போக முடியாது. நம்ம போட்டில் போகும்போதே நிறைய தீவுகள் நமக்கு தென்படுங்க. அது எந்தெந்த தீவு, அந்த தீவோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தீவுகள் சிங்க் ஐலண்ட், சிஸ்டர் பீச் ஐலண்ட், பிரதர் ஐலண்ட், ஜாலி பாய் ஐலண்ட் அப்படின்னு நிறைய தீவுகள் இருக்குங்க. சிங்க் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா 2 தீவுகள் ஒரே இடத்துல இணைஞ்சிருக்குங்க. இந்த தீவில் தாங்க தளபதி நடித்த நண்பன் படத்தில் கடைசி வர கிளைமேக்ஸ் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீவுகளும் தனித்துவமான பெயர்களையும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை காட்சிகளையும் பார்த்து ரசிக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த இயற்கையை பொறுத்திருக்குங்க. நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்க கடல் நீரோட வண்ணங்கள் பலவிதமாக மாறிக்கிட்டே வர்றதை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த கடல் பயணம் போகிறதே ஒரு தனி சுகந்தாங்க. நம்மளோட சோகம், துக்கம் எல்லாமே இந்த கடல்ல இருக்க காற்று போல கரைஞ்சு நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க. நம்ம போக வேண்டிய ஐலண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் சில நிமிஷங்கள்ல நம்ம அந்த ஐலண்டை பார்க்க போறோம்.
என்ன மக்களே, அந்த ஐலாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோங்க. ஃபைனலாக நாங்கள் ருட்லாண்ட் ஐலாண்டை பார்த்துட்டோங்க. இங்கேருந்து பார்க்க வெறும் குட்டி தீவாக தாங்க தெரியுது. நம்ம கிட்டத்தில் போக போக ரொம்ப பெரிய நிலப்பரப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் நீரோட கலரை பாருங்களேன், சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அண்ட் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பவள பாறைகள், பாசிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுதுங்க. நம்ம பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன குட்டி தீவுகளும் தென்படுதுங்க. அந்தமான் கடலை பொறுத்த வரைக்கும் முதலைகளோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ நாங்கள் ரீச் ஆக போகிறோம். அந்த கேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துட்ருக்க நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க நம்புகிறேன். கடற்கரையிலேருந்து சுமார் 300 மீட்டர் முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த கரைக்கு நம்ம போக போகிறோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் ருட்லாண்ட் ஐலாண்டோட பேக் சைடுங்க. ஸோ போட்லேருந்து நம்மளோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த கரைக்கு நம்ம போகிறோங்க. இந்த நேரத்தில் தாங்க 96 படத்தில் வர்ற லைஃப் ஆஃப் ராம் பாட்டு ஞாபகம் வருது. கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை. இந்த பாட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐலாண்ட் செம்மையாக இருக்குங்க. இங்கே இருக்க மரம், இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய வியூ எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் நின்றுட்டு இருக்க பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்தில் இருக்க கிளைகள் கீழே வரையும் இருக்கு. அதில் தான் நம்ம ஃப்ரெண்டு இப்போது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் சமைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது சிக்கன் 65 பண்ண போகிறாங்க. அண்ட் பிரியாணியும் செம்ம சூடாக இருக்கு. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். தூரத்தில் தெரிகிற சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்து பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஐலாண்டை சுற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில மீன்களை பிடிச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே வரும்போது மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில்கள் எல்லாமே கொண்டு வந்து மீன் பிடிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி தான் ருட்லாண்ட் தீவின் முன்பகுதி. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்ல போகிறேங்க. அது என்னன்னா, இந்த தீவில் மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க? ஆமாங்க, இந்த தீவுக்குள்ள 6 கிராமங்கள் இருக்குங்க. அந்த 6 கிராமங்களுடைய பேர்களை பார்க்கலாமா? ருட்லாண்ட் வில்லேஜ், ஆரம் பாயிண்ட் வில்லேஜ், பம்பு நாலா, செட் நாலா, படாகாடி அண்ட் ஈஸ்ட் ஜெட்டி. இங்க 6 கிராமங்கள் மட்டும் இல்லாம 347 பேர் மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2011 சென்சஸ் படி 119 வீடுகள் இங்க இருக்கு. இவங்களுக்கு கரண்டே இல்லைங்க. இங்க இருக்கக்கூடியவங்க பிரதான மொழியா ஹிந்தி, பெங்காலி மற்றும் தமிழ் மக்களும் இங்க வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களே இங்க விவசாயமும் பண்றாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது நம்மளோட முன்னோர்கள் இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சியா விளங்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க கிரிக்கெட் விளையாண்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். நாங்க என்ஜாய் பண்ண சில மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியலங்க, கோச்சிக்காதீங்க மக்களே. இன்னைக்கு ஃபுல் டே ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் இப்போது ரிட்டன் கிளம்பிட்டோங்க. இந்த ஐலாண்ட்லேருந்து கிளம்ப எங்களுக்கு மனசே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி கடலில் குளிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம இப்போது இங்கேருந்து கிளம்புறோம். இந்த போட்டை யார் ஓட்ட போகிறான்னு தெரியுமா? என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் பாருங்க. அந்த பையன் தான் இந்த போட்டை ஓட்ட போகிறான். பயப்பட வேணாங்க, அவங்க அப்பாவும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த போட்டே அவங்களோடது தான். நாங்கள் இப்போது இந்த ஐலாண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க. டைம் சுமார் 4:30 மணி ஆயிடுச்சு. சன்செட் எல்லாம் பார்த்து அப்படியே ரசித்தபடி நிறைய மகிழ்வான தருணங்களோட நாங்கள் இங்கேருந்து போயிட்டுருக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகிறதே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். இப்போ இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸோட திரும்பி போயிட்டுருக்கோம். போட்டில் போய்கிட்டு இந்த சன்செட்டை ரசிக்கிறது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுமாங்க. அந்த சன்செட்டோட ரிஃப்ளெக்ஷன் கடல் நீரில் பட்டு நம்ம பார்க்கும்போது அது ஒரு பிரம்மாண்ட காட்சியாக இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க போட்டை நம்ம ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்காருங்க. எங்களோட சசி கேப்டன் எங்களை ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம போட்லேருந்து இறங்கி தண்ணியில் நடந்து போயிட்டுருக்கோங்க. ஈவினிங் டைம்னால கடல் நீரோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ போட்டை ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து எங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் கரையை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துல போகும்போது ரொம்ப கவனமாக போகணுங்க. ஏன்னா புதை மண் இருந்தது அப்படின்னா நம்மளோட கால் புதை மண்ணில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ போகும்போது ரொம்ப கீழே கவனமாக பார்த்து போங்க. சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ராவல் விலாக்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என் மனமார்ந்த நன்றி.